Dear students, 12th chemistry unit number 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் நம்பர் 4 transition and inner transition elements வீடியோ நம்பர் 7 பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு வீடியோவில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவருடைய அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்லாக் எலமெண்ட்ஸ், அந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் என்ன அப்படின்னா எஃப்லாக் எலமெண்ட் சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஃப்லாக் எலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ வாட் இஸ் கால்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னா த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் என்டர்ஸ் n-2 ஆர்பிட்டால் இஸ் கால்டு. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எதில் என்ட்ராகணும்? n-2 f ஆர்பிட்டாலில். அப்போ இங்கே n = என்ன சொல்கிறோம்? எனக்கு 4f 5f ரெண்டு தான் இருக்குது. அப்போ n = 6 and 7 இருந்துச்சு அப்படின்னா அது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் n = 6ன்னு வச்சுங்க. அப்போ n-2னா என்ன அர்த்தம்? 6 - 2 × f, அப்போ 4f ஆர்பிட்டால், அப்போ லாந்தனைட்ஸ். ஸோ அப்போ 5f அப்படின்னா n = 7 போடுறோம். 7 - 2 × f எவ்வளோ கிடைக்கும்? 5f கிடைக்கும். அப்போ அது ஆக்டினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் கால்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னா த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் n-2 f ஆர்பிட்டால் இஸ் கால்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ இந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் எஃப்லாக் எலமெண்ட் சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆர், ரேர் எர்த் எலமெண்ட், அருமண் தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு தேர் ஆர் 2 series ஆஃப் எலமெண்ட். ஸோ 2 சீரீஸ் எலமெண்ட்டாக பிரியுது. ஒன்று என்ன அப்படின்னா லாந்தனாய்ட்ஸ், previously is called லாந்தனாய்டு. ஸோ லாந்தனைட்ஸ் ப்ரீவியஸ் லாந்தனாய்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ஆக்டினாய்டு, ப்ரீவியஸ்லி இஸ் கால்டு ஆக்டினைட்ஸு. இது லாந்தனாய்ட்ஸு, இதில் லாந்தனைடு. இது ஆக்டினாய்டு, ப்ரீவியஸ்லி இஸ் கால்டு ஆக்டினைட்ஸ், இது லாந்தனைட்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாந்தனைட்ஸ் சீரீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 14 எலமெண்ட் ஃப்ரம் சீரியம் டு லுட்டீசியம். ஸோ அட்டாமிக் நம்பர் 57 லாந்தனம், 58 பார்த்தீங்கன்னா சீரியம் டு லுட்டீசியம் வரைக்கும் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா 14 எலமெண்ட் இருக்கும். ஃபாலோவிங் லாந்தனம் அட்டாமிக் நம்பர் 57. தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை த ப்ரிஃபரன்ஷியல் ஃபில்லிங் ஆஃப் 4f ஆர்பிட்டால். ஸோ இது எல்லாமே எதில் ஃபில் ஆகுது அப்படின்னா 4f ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுறதுனால ஸோ அதை 4f ஆர்பிட்டால், அதாவது லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி ஆக்டினைடு, இப்போ எப்படி லாந்தனைடு சொன்னோமோ அது மாதிரி ஆக்டினைடு கன்சிஸ்ட் ஆஃப் 14 எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தோரியம் டு லாரன்சியம். தோரியம் அட்டாமிக் நம்பர் 90, லாரன்சியம் 102. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபாலோவிங் ஆக்டினம், எதை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னா ஆக்டினம். தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை த ப்ரிஃபரன்ஷியல் ஃபில்லிங் ஆஃப் 5f ஆர்பிட்டால். ஸோ இது எல்லாமே 5f ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுது. இது எல்லாமே எதில் ஃபில் ஆகுது அப்படின்னா ஃபில்லிங் ஆஃப் 4f ஆர்பிட்டால். அப்போ ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது? 4f ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது லாந்தனைட்ஸு, 5f எலக்ட்ரானில் எலக்ட்ரான் ஃபில் ஆனிச்சு அப்படின்னா அது ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் த பொசிஷன் ஆஃப் லாந்தனைட் இன் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் பொசிஷன். இது எஸ் பிளாக் எலமெண்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இன்னும் எஸ் பிளாக் எலமெண்ட் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட். இது பி பிளாக் எலமெண்ட். இது என்ன எலமெண்ட் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட். இந்த டி பிளாக் எலமெண்ட்டுக்கு பேர் இன்னொரு பேர் தான் டிரான்ஸ் எலமெண்ட் சொல்கிறோம். இது பொசிஷன் எங்கே இருக்குது? இந்த பாருங்கள், லாந்தனம் இந்த அங்கே இருக்கா. ஸோ இதான் 4f, ஆக்டினம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் 5f. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? தனியாக கீழே எடுத்து இந்த பீரியாடிக் டேபிளில் கீழே எடுத்து என்ன பண்ணுறோம்? எஃப்லாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது மேலே உள்ளது 4f, கீழே உள்ளது 5f. அப்போ லாந்தனைட்ஸ், இது என்னது? ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லாந்தனைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? சீரியம். லாந்தனம் இங்கே இருக்குது. சீரியத்திலேருந்து லுட்டீசியம் வரைக்கும் லாந்தனைடு சொல்கிறோம். ஆக்டினைடு அப்படின்னா தோரியத்திலேருந்து லாரன்சியம் வரைக்கும் 103 வரைக்கும் என்ன சொல்கிறோம்? லாரன்சியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த பொசிஷன் அப்படி தானே. த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள் இஸ் அட் குரூப் நம்பர் 3 அண்ட் பீரியட் நம்பர் 6. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா குரூப் நம்பர் 3ல் ஸ்டார்ட் ஆகுது. பீரியட் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது லாந்தனைடு, பீரியட் நம்பர் 7ல் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டினைடு. ஹவெவர் இன் த 6th period after lanthanum
The electrons are preferentially filled in the inner 4f subshell, and these 14 elements following lanthanum show similar chemical properties. Therefore, these elements are grouped together and placed at the bottom of the periodic table. So, அப்போ அந்த பீரியட் நம்பர் 6 அதில் வந்து 14 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, லாந்தனைட்ஸ் ஹாவ் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். லாந்தனைடுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன் வேர்டில் கேட்கலாம். செனான் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 56, 54. செனானுக்கு வந்து 54, 4f 2 5d 0 to 1 6s2. இதுதான் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். த காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனைடு இஸ் +3. ஒன் வேர்டில் கேட்கலாம். இந்த காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனைடு என்ன அப்படின்னா +3. அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், ஆல் திஸ் எலமெண்ட் ஹேவ் சிமிலர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லா எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி the 14 elements following actinium resemble in their physical and chemical properties. 14 elements இருக்கு இல்லையா, ஆக்டினியம் அதே மாதிரி தான், எப்படி லாந்தனம் இருக்கோ அது மாதிரி ஆக்டினியமும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஈவனாக இருக்கும். If we placed these elements after lanthanum in the periodic table below 4d series, the properties of the element belong to the group would be different and would affect the proper structure of the periodic table. Hence, a separate position is provided to the inner transition element as shown in the figure. So, the inner transition element அதோடைய இது ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். ஸோ இதான் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் உள்ளே என்ன இருக்குது, எஃப் பிளாக் இருக்குது. அதோடைய பொசிஷன் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. We know that the electrons are filled in different orbital in the order of their increasing energy in accordance with ஆஃபா பிரின்சிபல். நமக்கு தெரியும் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகணும், ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி அப்படின்னா அது என்ன பிரின்சிபல், ஆஃபா பிரின்சிபல். as per this rule, after filling 5s 5p and 6s and 4f level begin to fill from lanthanum. அதாவது இந்த 5s 5p 6s முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 4f லெவல் இருக்கு இல்லையா, லாந்தனம் வந்து என்ன ஆகுது, ஃபில் ஆகுது. அண்ட் ஹென்ஸ் த எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனம். அப்போ லாந்தனத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அட்டாமிக் நம்பர் 57. அப்போ 57 அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக செனான் இது எவ்வளவு 54. செனான் வந்து 54, இது இங்கே ஒன்று இருக்குது 55 +2 என்னது 57. ஸோ கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே என்ன எதில் என்ட்ரு ஆகலை அப்படின்னா டி ஆர்பிட்டால் என்ட்ரு ஆகலை. அப்போ செனான் 4f1 5d0 6s2 இதுதான் லாந்தனத்துடைய எலக்ட்ரானிக் ஆக்சுவல் எலக்ட்ரானிக். பட் த ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனம் ஆக்சுவலாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 4f0 5d1 6s2ன்னு இருக்குது. இது எக்ஸ்பெக்டட், இப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 4fல 1 5d0 6s2ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எவ்வளவு 4f0 5d1 6s2 அண்ட் its electronic configuration belong to D block. Filling of 4f orbital start from cerium and the electronic configuration is. இப்போ சீரியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சீரியம் வந்து எவ்வளோ 58. அப்போ 58னா என்ன இருக்கணும், டீலே ஒன்று போயிருக்கணுமா இல்லையா, டீல போகாமல் 4f2 5d0 6s2. இங்கே பாருங்கள் லாந்தனம் இருக்கு இல்லையா, 4f1 இருந்துச்சா, அப்போ இங்கே என்ன எதில் என்ட்ரு ஆகுது, த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் என்டர்ஸ் n-2 f ஆர்பிட்டால். அப்போ அது இல்லை லாந்தனைட்ஸ். அப்போ 4f2 5d0 6s2. As we move from cerium to other elements, the additional electrons are progressively filled in 4f orbital as shown in the table. Next, இப்போ அவருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனம் அண்ட் லாந்தனாய்ட்ஸ், நேம் ஆஃப் த எலமெண்ட், அட்டாமிக் நம்பர், சிம்பிள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் 57 என்ன, லாந்தனம், சிம்பிள் LA, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் செனான் 4f0 5d1 6s2. தென் அட்டாமிக் நம்பர் 58 சீரியம், சிம்பிள் CE. அப்போ எலக்ட்ரான் எங்கே என்ட்ரு ஆகணும், இங்கே 1 இங்கே இருக்கு இல்லையா, அப்போ 2 தானே வந்திருக்கணும், அப்படி வரல, அதுக்கு பதிலாக என்ன ஆகுது 4f2 5d0 6s2. ஸோ அடுத்து பிரசியோடிமியம் அட்டாமிக் நம்பர் 57 PR XE
4f3 5d0. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள் 5dயில் வந்து எப்படி இருக்குது, எலக்ட்ரான் வந்து ஜீரோவாக இருக்குது. எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகலை. அதனால தான் நம்ம இது டி ஆர்பிட்டாலில் நம்ம கொண்டு போகல. இந்த லாந்தனம் மட்டும் எதில் ஃபில்லாக இருக்குது, டியில் ஃபில்லாக இருக்கிறதுனால அது டி பிளாக்கில் 57 அங்கேயே இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே 4fல என்ன ஆகுது அப்படின்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி தானே எலக்ட்ரான் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டு பாருங்கள் 0 2 3 4 5 6 7 அப்படின்னு போயிட்டுருக்கு. அடுத்து நியோடிமியம் அட்டாமிக் நம்பர் 60 சிம்பிள் ND. அப்போ 4f14 5d0 6s2. ப்ரொமீத்தியம் 61 PM. செனான் 4f5 5d0 6s2. சமாரியம் 62 SM 4f6 5d0 6s2. அடுத்து யூரோப்பியம் 63 EU சிம்பிள் Xe4f7 5d0 6s2. தென் யூரோப்பியம் அதான் பார்த்துட்டோம். அடுத்து கடோல்னியம் 16 கடோலியம் இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க 4f7 5d1 6s2. டெர்பியம் 65 TB 4f9 5d0 6s2. அடுத்து டைஸ்ப்ரோசியம் 66 DY 4f10 5d0 6s2. ஹோல்மியம் 67 HO சிம்பிள் xenon 4f11 5d0 6s2. எர்பியம் 68 ER xenon 4f12 5d0 6s2. துலியம் 69 TM xenon 4f13 5d0 6s2. இட்டர்பியம் 70 YB xenon 4f14 5d0 6s2. அடுத்து லுட்டீசியம் அட்டாமிக் நம்பர் 71 LU Xe4f14 5d1 6s2. Then in gadolinium GD and lutetium the 4f orbital are half filled and completely filled and one electron enters 5d orbitals. அலகுனியா gadolinium and lutetium பாருங்க. gadolinium and lutetiumத்தில் இதான் lutetium, இது lutetium, இது என்னது gadolinium. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்கள், நம்ம கலரில் கொடுத்துருக்கோம். Xe4f7 5d1 6s2 இருக்கு இல்லையா. இப்போ கடோலியம் GD 3+ன்னு வச்சுங்க. 3+னா என்ன அர்த்தம், எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் ஆகுதுன்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த 6ல் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிரும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 1ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லாஸ் ஆகிரும். ஸோ இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா இந்த 7 அப்படிங்கிறது ஹாஃப் ஃபில்டு, ஸோ மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி லுட்டீசியம் 3+ எடுத்துங்க. ஒன்று இதுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். Why gadolinium 3+ and lutetium 3+ is more stable than others அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஃப் ஃபீல்டு அண்ட் ஃபில் ஃபீல்டு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே லுட்டீசியம் 3+ல் பார்த்தீங்கன்னா அந்த 5டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானு 6ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானு என்ன ஆகுது, 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுது. அப்போ 14ங்கிறது கம்ப்ளீட்லி ஃபீல்டு. ஸோ நமக்கு தெரியும் ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கோம், மோர் ஸ்டேபிள். அதான் இன் gadolinium GD and lutetium LU the 4f orbital are filled, half filled and completely filled. gadolinium half filled, lutetium completely filled and 1 electron enters 5d orbital. Hence the general electronic configuration of 4f series of element can be written as xenon 4f1 to 14 5d0 to 2 6s2. அடுத்து oxygen state of lanthanide. Already you know the common oxygen state of lanthanide is +3. one word like கேட்கலாம். The addition to that some of the lanthanides also show either +2 or +4 oxidation state. Gadolinium 3+ and lutetium 3+ have ions have extra stability. நான் சொன்னேன் ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இங்கே பாருங்கள் gadolinium 3+ என்ன இருக்குது, அவுட்டரில் 4f7 இருக்குது. lutetium 3+ எவ்வளோ இருக்குது, 4f14. அப்போ இது வந்து ஆஃப் ஃபீல்டு, இது என்னது கம்ப்ளீட்லி ஃபீல்டு. ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஃபீல்டுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. இட் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் they have exactly half filled and completely filled f orbital respectively. Their electronic configurations are, so already you know. Similarly cerium and terbium attain 4f7 and 4f14 configuration respectively in the +4 oxidation state. அதே மாதிரி யூரோப்பியம் 2+ and terbium 2+ ions have exactly half filled and completely filled f orbital respectively. So then the stability of different oxidation state has an
impact on the properties of this element. The following table the different oxidation state of the lanthanide. So first one cerium plus 3 plus 4 ரெண்டு oxidation state இருக்கு. அடுத்து promethium plus 3 plus 4, neodymium plus 2 plus 3 plus 4, அடுத்து pm பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அடுத்து samarium பார்த்தீங்கன்னா sm plus 2 plus 3, அடுத்து eu பார்த்தீங்கன்னா plus 2 plus 3, அடுத்து gd collodium plus 3, அடுத்து tb பார்த்தீங்கன்னா plus 3 and plus 4, dy பார்த்தீங்கன்னா plus 3 d plus 4, மற்ற எல்லாமே என்ன இருக்குது ப்ளஸ் 3 இருக்குது. இங்கே டிஎம் வந்து ப்ளஸ் 2 அண்டு ஒய்பி வந்து இட்டர்பிஎம் வந்து ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இது வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ இதில் எல்லாத்துலேயும் பாருங்களேன், காமனாக எது ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக ப்ளஸ் 3 இருக்கிறதுனால அப்போ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனைடுங்கிறது ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை. Atomic and ionic radii. As we move across 4 of series, the atomic and ionic radii of lanthanide show gradual decrease with increase in atomic number. This decrease in ionic size is called lanthanide contraction. So 2 mark question கேட்கலாம். So what is called lanthanide contraction? So அதுக்கடுத்து cases of lanthanide contraction and consequence of lanthanide contraction. So தனித்தனியாக கேட்டால் ஒரு 2 mark question, டோட்டலாக கேட்டாங்கன்னா 5 mark question. எப்படி கேட்கலாம்? டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் கால்டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், கேசஸ் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதில் உள்ள எழுதணும். ஸோ இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சீரீஸில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அயானிக் ரேடி என்ன அதோடைய சைஸ் கிராஜுவலாக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. திஸ் டிக்ரீஸ் இன் த அயானிக் சைஸ் இஸ் கால்டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அடுத்து கேசஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். As we move from one element to another in 4 series, cerium to lutetium, cerium atomic number 58, lutetium atomic number 71. அப்போ 58லேருந்து 71 வரைக்கும் கிராஜுவலாக போவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. The nuclear charge increase by 1 unit and additional electron is added into the same inner 4f subshell. Then we know that 4f subshell have a diffused shape and therefore the shield effect of 4f electron relatively poor. அப்போ 4f electronல shielding effect very poor, 5f electronல very strong. Hence with increase of nuclear charge the valence shell is pulled slightly towards nucleus. nucleus என்ன பண்ணுது, தள்ளுது, slightly தள்ளுது. As a result the effective nuclear charge experienced by the 4f electron increase and the size of Ln3 plus ions என்ன ஆகுது, டிகிரீஸ். ஸோ இப்போ கிராஜுவலாக நம்ம ஒரு கிராஃப் என்னது, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் வேரியஸ் லாந்தனைட்ஸ் இன் ஷோ இன் த கிராஃப். ஸோ எக்ஸாக்ஸ் ஒய்ஆக்ஸில் வச்சு பார்க்கும் பொழுது லாந்தனம் என்ன ஆகுது, இனிஷியலில் அதிகமாகி அட்டாமிக் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய அது கிராஜுவலாக என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இதான் அந்த டயக்ராமில் அதோடைய லாந்தனைட் கான்ட்ராக்ஷனுடைய வேரியஸ் கான்சன்ட்ரேஷனாக பார்க்குறோம். அடுத்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பெசிலிட்டி டிஃப்ரென்ஸ். அஸ் வி மூவ் ஃப்ரம் cerium to cerium 3 plus to lutetium 3 plus, the basic character of Ln 3 plus, Ln லாந்தனம் 3 plus ion degrees. இப்போ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 6th பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு சீரியம் 3 ப்ளஸ்லேருந்து லுட்டீசியம் 3 ப்ளஸ் வரைக்கும் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டியூ டு த டிக்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் லாந்தனம் 3 plus ion, the ionic character in lanthanum hydroxide bond decrease, covalent character increase with result in the decrease in the basicity. அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்கலாம், கம்பேர் த லாந்தனம் ஹைட்ராக்சைடு அண்ட் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு. லாந்தனம் ஹைட்ராக்சைடு சீரியத்துலேருந்து என்ன ஆகுது, லுட்டீசியம் வரைக்கும் டிகிரி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு தெரியும் அதோடைய அதுவே நான் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்கேன் பாருங்கள். என்ன கொஸ்டின், அவுட் ஆஃப் lutetium hydroxide and lanthanum hydroxide which is more basic and why question கேட்டிருக்கமா. ஸோ அப்போ லாந்தனம் ஹைட்ராக்சைடு இஸ் மோர் பேசிக் தேன் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு. ஒரு ரீசன் என்ன, ரீசன் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, என்னது, பெசிலிட்டி ஆஃப் த அயான். ஸோ இதான் அதுக்கான பெசிலிட்டி ஆஃப் த அயான். ஏன்னா சீரியம் 2 ப்ளஸ்லேருந்து லுட்டீசியம் 3 ப்ளஸ் வரைக்கும் Ln 3 plus அயான்ஸ் என்ன ஆகுது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறது தான் அதோடைய ரீசன். ஸோ தென் சிமிலாரிட்டிஸ் அமாங் லாந்தனைட்ஸ். சிமிலாரிட்டிஸ் என்ன, if the complete F series only 10 pm degrees, pm na picometer, 1 picometer is equal to 10 power minus 12 meter. அப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்னா அந்த complete FRB F series only 10 pm degrees in atomic radii and
20 pm degrees in the ionic radii is observed. ஸோ டோட்டலாக அந்த எஃப் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியை வந்து 10 பிஎம்மும் அயானிக் ரேடியை 20 பிஎம்மு ஈக்குவலாக என்ன ஆகுது அப்படின்னா கிராஜுவலாக டிகிரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் த ரேடி ஆஃப் லாந்தனைடு. இந்த 10 pm அண்ட் 20 pm அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, வெரி ஸ்மால் சேஞ்சஸ் தான். ஸோ அதனால் தியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் குவைட் சிமிலர். அவருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மேபி எப்படி இருக்குது அப்படின்னா குவைட் சிமிலர், ஈக்குவலாக இருக்குது. த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ் ரெசம்பிள் ஈச் அதர் more closely than the element of the first and second transition series. So next for example கொடுத்துருக்காங்க சீரீஸில் ஒரு எக்ஸாம்பிள் எலமெண்ட்டு அட்டாமிக் ரேடியஸ். இப்போ பாருங்கள் 3D சீரீஸ் டைட்டானியம் அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 132 pm. அடுத்து என்ன அப்படின்னா 4D சீரீஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஜிர்கோனியம் கொடுத்துருக்காங்க, அதோடைய அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 145 pm. அடுத்து 5D சீரீஸ் ஆஃப்னியம் எவ்வளோ 144 pm. ஸோ இவ்வளோ தான் இதோடைய கிராஜுவலாக என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து டெஸ்ட் நம்பர் 4 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது, இந்த கொஸ்டின் எல்லாமே நல்லா எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ. வெல்கம் டு ஆல். எனி டவுட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் பர்சனலாக என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு குரூப் இருக்குது, நீங்கள் அதில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணப்படும். தேங்க்யூ.